3 days முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்கிற மரத்தை நம்ம வாங்கி ஒரு லோடாக மாற்றி ஏற்றணும். மொத்தம் 690 CFT. அது இப்போ கர்நாடகாவில் வந்து அன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு சூரியன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, சரியாக தெரியல லாரியில் இருக்கிற மரம்லாம் பாருங்கள். இதெல்லாம் இப்போ இறங்குனது, லோடு இறங்குனது. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் லென்த்து மரம், அந்த சைடு இருக்கிறது வந்து சின்ன குட்டை மரம் இறக்கிட்டே இருக்காங்க. இப்போ மொத்தம் 693 CFT. இதுவே பச்சை மரமாக வாங்கியிருந்தா 740 750 CFT குறையாமல் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மரத்துலலாம் பட்டையே இல்லை. பட்டை மட்டுமே கிட்டத்தட்ட 5 இன்ச்சு போகும் அலவன்ஸு. வெறும் பட்டை இல்லாதனால இதோட கிருத்து பாருங்கள், சென்டரில் அளந்து எழுதிட்டோம் 46. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பட்டையோடு இருந்துச்சு அப்படின்னா 51 இன்ச்சு 52 இன்ச்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா மரத்தில் பட்டை இல்லை பாருங்கள். அதில் பட்டை இல்லை, இதில் பட்டை இல்லை, இதுலேயும் இதில் இருக்குது பாருங்கள், இதிலலாம் பட்டையே இல்லை. சூப்பர் சரக்கு இது. ஆக்சுவலாக கலரும் நல்ல கலரு. ஒவ்வொரு இதுலையுமே பாருங்கள் நம்பர், பீஸோட நம்பர் போட்டுருவோம். சென்டர் மெஷர்மெண்ட்டும் எழுதிடுவோம். சிங்கிள் மெஷர்மெண்ட் தான். கலர் எல்லாம் பாருங்கள் 3/4 இன்ச்சு கலர் தான். ஒயிட்டு 3/4 இன்ச்சு தான். கலர்னால் ஒயிட் கலர் நான் சொல்கிறேன். சென்டரில் இருக்கிற கலர் வந்து ஃபுல் கலர். நல்லா காஞ்ச மரம். அந்த மாதிரி கிராக் வர்றது சகஜம் தான் 1-2 பீஸில். மற்ற பீஸ்லலாம் பெருசாக கிராக் இல்லை. அது லென்த்தாக போகாது பாருங்கள். இந்த 3 இன்ச்சோடு நின்றுது. சில பேர் இந்த 3 இன்ச்சை கட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கிராக் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுருவாங்க. ஸோ வேஸ்டேஜ் எல்லாம் பெருசாக வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 693 CFT பச்சை மரமாக ஏற்றிருந்தால் 35 டன் வந்திருக்கும். ஆனால் வந்துனுக்கிறது 29 டன் தான். நமக்கு 1 டன் வாடகை லாஸ். ஏன்னா லாரி வாடகை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 டன் தரணும். இந்த லாரிக்கு மினிமம் கேரண்டி 30 டன் கொடுத்துருக்குறோம். ஸோ 30 டன்னு கம்மியாக நம்ம எத்தனை டன் ஏற்றினாலும் 30 டன் வாடகை தந்தே தீரணும். 30 டன்னுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது எத்தனை டன்னு அத்தனை டன்னுக்கான வாடகை தரணும். பட் கம்மி வரப்போ மினிமம் வாடகை தரணும். காஞ்ச மரம்ன்றதுனால கிட்டத்தட்ட 6 டன் காஞ்சி போச்சு. இது அந்த வெயிட் வரல. இது வந்து வாங்குறவங்களுக்கு 5 டன் வாடகை இப்போ கெயின் தான். 5 டன்னுக்கான வாடகையும் கம்மி. கிட்டத்தட்ட 40-50 CFT மெஷர்மெண்ட்டில் எடுக்கிற அந்த மரத்தோட காஸ்ட்டும் கம்மி காஞ்ச மரத்தை வாங்குறதுனால. அதனால தான் சொன்ன 3 நாளைக்கு முன்னாடி யாருன்னா தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெகுலராக கிடைக்காது. இது வந்து ரேர் தான். இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச மரம் கிடைக்கிறது. பச்சை மரம் ரெகுலராக இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு 5000 CFT வேணால் கூட ஏற்றலாம். அவ்வளோ மரம் ரெடியாக இருக்குது. நல்லா லென்த்து மரம். என்ன சைஸ் கேட்குறீங்களோ 4 அடி சுற்றளவு, 5 அடி சுற்றளவு, 6 அடி சுற்றளவு, என்ன சைஸ் கேட்டாலும் ஏற்றலாம். ஆனால் காஞ்ச மரம் கிடைக்காது. யாருக்காச்சும் ஹோல்சேல் ரேட்டில் கேரளா தேக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள்.